நான் உங்கள் முத்துராமன் ராமையா கிருஷ்ணப்பா, இணை பேராசிரியர் இயற்பியல் துறை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, கோவை. இன்னைக்கு நம்ம இந்த மூக்கு குவளையை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். மூக்கு குவளையை பயன்படுத்துறதுக்கு நமக்கு வெந்நீர் வேணும். இந்த வெந்நீர் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் கலந்துக்கிறோம். கல்லுப்பு கலந்துக்கிறோம். நல்லா கலக்கிக்கலாம். இந்த மூக்கு குவளையை இந்த உப்பு தண்ணியால் நிரப்புறோம். இப்போ கொஞ்சமாக கால்களை மடக்கி முன்னாடி குனிஞ்சு நிற்கிறோம். தலையை ஒரு 45 டிகிரி இடது பக்கம் திருப்புறேன். இப்போது இடது மூக்கு வழியாக நம்ம மூக்கு குவளையை உள்ள நுழைக்க போகிறோம். அப்போது உங்களுக்கு வாய் வழியாக சுவாசம் விடணும். அதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயை திறந்து வச்சுக்கோங்க. இப்போ மூக்கு குவளையை இடது மூக்கு வழியாக உள்ள கொடுங்க. மீண்டும் மூக்கு குவளையை உப்பு தண்ணியால் நிரப்புறோம். இந்த முறை நம்ம குனிஞ்சு வலது பக்கமாக தலையை திருப்புறோம். வலது மூக்கு துவாலை வழியாக உள்ள விடுறோம். இந்த மாதிரி மூக்கு குவளையை பயன்படுத்துறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதனால எல்லாரும் இதை பழகி பயனடைவோம். நன்றி, வணக்கம்.